இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுப்பவரே, நீர் எங்களை அன்பு செய்து நாங்கள் தவறிச் சென்றாலும் எங்கள் தவறுகளை நாங்கள் மனம் வரிந்து மன்னிப்பை கேட்கும் பொழுது நீர் மன்னித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற இறைவனாக இருக்கின்றீர். எங்களை அன்பு செய்வது மட்டுமல்லாமல் எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவரே, நீர் செய்கிற அளவற்ற அற்புதங்களுக்காகவும் உமது அளவற்ற அன்பிற்காகவும் உமது அளவற்ற மன்னிப்பிற்காகவும் உமது அளவற்ற இரக்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாகவும் நாமும் நம்மோடு வாழ்கிறவர்களை மன்னித்து பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறார். இவ்வாறு முதல் வாசகத்திலே நம் கடவுளை பற்றி நாம் வாசிக்கின்றோம். நம் இறைவன் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர், அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர். அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். எகிப்தில் இஸ்ரவேல் மக்களும் அந்நியர்களாக இருந்தார்கள் என்று கூறுகின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் என்று நம்மை கேட்கின்றார். எனவே இறைவன் விரும்பும் மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே எவ்வாறு இயேசு நமக்காக மரிக்க வேண்டும் என்பதையும் அதன் மூலமாக நாம் எவ்வாறு வாழ்வு பெறுவோம் என்பதையும் விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று தன்னை பற்றி இயேசு கூறுகின்றார். இதோ ஆண்டவரின் அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் இரக்கத்தினால் ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனையில் பெற்று கொண்டிருக்கிற நாம், அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம், இறைவன் விரும்புகிற செயல்களை செய்வோம். நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக தருவார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.